வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய கார்த்திக் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு மனுஷனுக்கு எப்போ கடன், நோய், எதிரிகள், பிரச்சனைகள் தீரும். ஒரு மனுஷனாக போன எல்லாமே நம்ம பொருளாதார முன்னேற்றத்துக்காக கடனை வாங்குகிறோம். அந்த நம்ம கடனை நம்ம எப்போ நம்ம சரி கட்டுவோம், எப்போ நம்ம கடனை கொடுத்து முடிப்போம். ஒரு நோய் நம்மளுக்கு வருது, அந்த நோயிலிருந்து எப்போ நம்ம நோயை எப்போ நம்ம குணமாயிட்டு வெளியே வருவோம். அப்படி எதிரிகளின் பிரச்சனைகள் எப்போ தீரும், இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் எப்போ தீரும். இப்போ நான் பார்க்கக்கூடிய இது ஆறாம் பாவம் சம்மந்தப்படும். ஆறாம் பாவம் வம்பு வழக்கு பிரச்சனை, வில்லங்கம், அசிங்கம், அவமானம், எதிரிகளால் வரக்கூடியது, கடன் நோய் எதிர்கொண்டு கடன் நோய் இது சம்மந்தம். உதாரணத்திற்கு ஒருத்தர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு. ஆறாம் அதிபதியாக புதன் வருவார். ஆறாம் வீடு கன்னி ராசி புதன். ஓகேங்களா? இப்போ புதன் ஆட்சியாக இருக்கார். ஆட்சினா ஒரு 25 டிகிரிக்கு மேலே 26 டிகிரியில் புதன் ஆட்சியாக இருக்கார். இங்கே இருக்கிற புதன் தான் கொடுப்பாரு, 3ஆம் வீட்டு வேலையும் செய்வார். தொடர்புகள், இளைய சகோதரர்கள், கம்யூனிகேஷன்ஸு, கான்டாக்ட்ஸு, முயற்சி, விடாமுயற்சி, வீரம், இது எல்லாத்தையும் கொடுப்பார். அதே நேரத்தில் ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியில் புதன் ஆட்சியாக இருக்கும்போது கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, பிரச்சனை, கடன்கள் வாங்குவதற்கான தன்மையை கன்னிராசி இயற்கையாகவே கிரியேட் பண்ணிவிடும். நோய்கள் வருவதற்கான அறிகுறிகள், நோய்கள் கண்டிப்பாக வரும். எதிரிகளின் பிரச்சனை கண்டிப்பாக வரும். வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, ஒரு கேஸுக்காக அப்படியே கோர்ட்டுக்கு போகிறது, இதெல்லாமே ஆறாம் வீடு சம்மந்தப்பட்டது தான். எப்போ அந்த எதிரிகளோட பிரச்சனைகள் சரியாகும், கடன் எப்போ தீரும், எப்போ நோயிலிருந்து வெளியே வரலாம், ஆறாம் பாவகம் தான் இதெல்லாம் கொடுக்குது. இது சரியாகணும்னா நம்ம 6க்கு 6 என்று சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டை நம்ம பார்க்கணும். இதே மேஷ லக்னத்துக்கு 11ஆம் வீடு கும்பராசியாக வரும். அதிபதி சனி. ஓகேங்களா? அந்த சனி 11ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கலாம், இல்லை 10ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கலாம், இல்லை 7ஆம் வீட்டில் உச்சகதியில் திக்பலமாக இருக்கலாம், இல்லை தனஸ்தானத்துலேயும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ 6ஆம் வீடு கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு கிரியேட் பண்ணிச்சுன்னா, நோயை கொடுத்துச்சுன்னா, 11ஆம் வீடு 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிற கிரகங்களும் அந்த கடன்லேருந்து கடனை நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கான பொருளாதாரத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி நம்ம கடனை திருப்பி நம்ம கொடுத்துடுவோம். நோயிலிருந்து நம்ம வெளிப்பட்டு வரும். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது 12ஆம் வீடு, ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெக்கவரி ஆகி வீட்டுக்கு வர்றது 11ஆம் வீடு. எதிரிகள் பிரச்சனை தீர்றதும் 11ஆம் வீடு தான். இந்த சனி எங்கே ஒன்றா இருக்குது. இது மாதிரி இதே மூல திரிகோண வீட்டில் இருக்கலாம், ஆட்சி வீட்டில் இருக்கலாம், இல்லை உச்ச வீட்டில் இருக்கலாம், நட்பு ஸ்தானத்தில் இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம் சனி. இல்லைனா இந்த 11ஆம் வீட்டில் வேறு எதுனா கிரகம் இருக்கணும், அந்த கிரகம் இங்கே பங்கப்படாது இருக்கணும். இங்கே இந்த 11ஆம் வீட்டில் குரு கூட இருக்கலாம். ஓகேங்களா? குரு இருக்கலாம். இல்லைனா இங்கே வேறு கிரகம் சுக்கிரன் கூட இங்கே இருக்கலாம். 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிற கிரகம் தான் நோய்களை சரி பண்ணும், கடனை சரி கட்டும், இந்த எதிரிகளோட பிரச்சனை அதெல்லாம் சரி கட்டும். 6க்கு 6 11ஆம் வீடு. உங்கள் ஆசை அபிலாசைகள் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இது 11ஆம் வீடு தான். அடுத்தபடியாக லக்னாதிபதி பார்க்கணும். லக்னாதிபதி செவ்வாய். ஓகேங்களா? இவர் லக்னத்தில் இருந்தாலும் சரி, இந்த 8ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை 5ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை உச்சகத்தில் இருந்தாலும் சரி, தனுஷில் இருந்தாலும் சரி, செவ்வாயோட தசாபுக்தி காலத்தில் கடன், நோய், ஏன்னா லக்னாதிபதி வலிமையாக இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த கடன்லேருந்து வெளிவர முடியும், நோயிலேருந்து வெளியே வர முடியும், எதிரிகள் பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியும். அதே மாதிரி இந்த லக்னத்தில் இருக்கிற கிரகம், லக்னத்தில் வேற ஏதாவது இன்கேஸ் லக்னத்தில் வேறு ஏதாவது கிரகம் இருக்குது, குருவே இருக்காரு, இல்லை சூரியனே இருக்காரு, லக்னத்தில் நின்ற கிரகமும் அதோட தசாபுக்தி காலத்தில் கடன், இந்த 6ஆம் அதிபதி ஏற்படுற கடன், நோய், எதிரி, இந்த பிரச்சனை கடன்கள்லாம் தீரத்துகள் பண்ணும், நோய்கள் தீரத்துகள் பண்ணும், எதிரிகள் பிரச்சனையும் தீரும். எல்லாம் அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் சரியாகும். ஓகேங்களா? 6ஆம் அதிபதி இது ஏற்பட்ட கடன், நோய், எதிரியை 11ஆம் அதிபதி இல்லை 11ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்தோட தசாபுக்தி காலத்தில் சரியாகும். இல்லை லக்னாதிபதியோட தசாபுக்தி காலத்தில், இல்லை லக்னத்தில் நின்ற கிரகத்தோட தசாபுக்தி காலத்தில் சரியாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடாக வர்றது 5ஆம் வீடு. இப்போ 6ஆம் வீட்டை 1ஆம் வீடாக போட்டால் 1 2 3 அப்படியே கணக்கு பண்ணிங்கன்னா 5ஆம் வீடு தான் 12ஆம் வீடாக வரும். 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடாக வருவது 5ஆம் வீடு. ஏன்னா 5ஆம் வீடுனா விரயம்,
அந்த கடன் எல்லாம் நீங்கள் சரி கட்டிடுவீங்க. நோய்கள் இருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அந்த எதிரிகள் பிரச்சனை வெளியே வந்துடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5ஆம் அதிபதி யார்? நம்ம சூரியன் வந்து சூரியனோட தசாபுக்தி காலத்தில் இல்லை 5ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்தோட தசாபுக்தி காலத்தில் சூரியன் இங்கே இருந்தால் ஆட்சி, இன்கேஸ் சூரியன் இங்கே இருக்கலாம், இல்லை உச்சகதியில் இருக்கலாம். இந்த சூரியன தசாபுக்தி காலத்தில் வந்து இல்லைன்னா சூரியன் வீட்டில் இருக்கிற கிரகம், அது இந்த செவ்வாய் எடுத்துக்கங்க, இல்லை குரு எடுத்துக்கங்க, இல்லை வேற எந்த கிரகம் இருந்தாலும் சரி, இருக்கிற கிரகம் வந்து பங்கப்படாமல் இருக்கணும். அந்த கிரகத்தோட தசாபுக்தி காலத்தில் 5ஆம் அதிபதியோட தசாபுக்தி காலத்தில் 5ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்தோட தசாபுக்தி காலத்தில் கடன், நோய், எதிரி இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகும் வந்து. ஏன்னா இதெல்லாம் கிரியேட் பண்ணுறது 6ஆம் வீடு தான். அந்த 6க்கு 6ஆம் வர்றது 11ஆம் வீடு. 11ஆம் அதிபதியோட தசாயில புக்தியில், 11ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்தோட தசாபுக்தியில், லக்னத்தில் இருக்கிற கிரகத்தோட தசாபுக்தியில், லக்னாதிபதியோட தசாபுக்தியில், 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடாக விரைய வீடாக வந்து 5ஆம் வீடு பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்டது. புகழ், கௌரவம், உங்களோட கௌரவம் இதெல்லாம் 5ஆம் வீடு தான். மக்கள் செல்வாக்கும் 5ஆம் வீடு தான் வந்து. ஆண்ட சிந்தனையும் 5ஆம் வீடு தான். பூர்வீகத்தில் வெற்றி பெறதும் 5ஆம் தான். 5ஆம் அதிபதியோட தசாபுக்தி காலத்தில், 5ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்தோட தசாபுக்தி காலத்தில் முக்கியமாக வந்து இந்த 11ஆம் அதிபதி, லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி இவங்களாம் போயிட்டு இந்த 6, 8, 12 இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது முதல்ல. இன்னொன்று இந்த சனி, 11ஆம் அதிபதி சனி, 5ஆம் அதிபதி சூரியன், லக்னாதிபதி செவ்வாய் இவங்களாம் போயிட்டு இந்த ராகு கேதுவோட ரொம்ப நெருங்கிய பாகையில் போயிட்டு கன்ஜெக்ஷன் இருக்கக்கூடாது, இணையக்கூடாது. நெருங்கிய பாகைனா 5 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடாது வந்து. ஏன்னா அப்படி போகும்போது சூரியன் வந்து ராகு கேதுல கிரகணப்படுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செவ்வாயும் ராகு கேதுவால் கிரகணப்படும். சனி ராகு கேதுவோட நெருங்கி போகக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் நண்பர்களே. 6ஆம் அதிபதி கடனை ஏற்படுத்துவார். 11ஆம் கடன், நோய், எதிரி பிரச்சனைகள், வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் அது 11ஆம் அதிபதி சரி பண்ணுறாரு. 11ஆம் வீட்டில் இருக்கிற கிரகமும் சரி பண்ணுது. லக்னாதிபதி சரி பண்ணுறாரு. லக்னத்தில் இருக்கிற கிரகமும் சரி பண்ணி கொடுக்குது. 5ஆம் அதிபதியும் சரி பண்ணுறாரு. 5ஆம் வீட்டில் இருக்கிற கிரகங்களும் இந்த கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் 6ஆம் அதிபதி புதன் வந்து எங்கே இருந்தாலும் இந்த பிரச்சனை கிரியேட் பண்ணுவார். அதோட தசையிலையோ புக்தியிலையோ கிரியேட் பண்ணுவார். அதுக்கு இந்த 11, 5, 1 இந்த அதிபதிகள் தசாபுக்தி வரும்போது அந்த கடன் சரியாகும், நோய், எதிரி பிரச்சனைலாம் சரியாகும். அதே அந்த 1ஆம் வீட்டில், 11ஆம் வீட்டில், 5ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்தோட தசாபுக்தி காலத்துலையும் இந்த கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு பிரச்சனை இதுலேருந்து வெளியே வரலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்பை பற்றி பேசுகிறேன். நன்றி.